பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர்? எனது பெயர் ஓம் முருகா. 58 வயது, தமிழர் தேசியம், நாமக்கல் மாவட்டம், சென்னை சோழன் தொகுதி தலைவர். எனது அலைபேசி எண் 8056882388. உங்களுடைய இயற்பெயர், உங்க தாய் தகப்பன் வைத்த பெயர்? எனது தாய் தகப்பன் வைத்த பெயர் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் ஓம் முருகாவாக தன்னுடைய பெயரை மாற்றுவதற்கான காரணம் என்ன? அந்நிய மொழியாகிய அரபியில் ஜாகிர் ஹுசேன் என்றால் மலரை போன்று அழகானவர். அதேபோன்று ஓம் முருகா என்றால் அழகு என்ற அர்த்தம். அதை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறோம். தொழுகை பள்ளியில போய் கேட்டுதான் வந்திருக்கிறோம். தொழுகை பள்ளியில போய் அரபி பேரத்தை கேட்டுதான் வச்சிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பெயரும் வைக்கலாம். ஓம் முருகா என்பது என்னுடைய அப்பனுக்கு அப்பன், எனக்கு முப்பாட்ட பேர் நான் வச்சிருக்கேன். அது ஓம் முருகா என்பது அவர் மனிதனை படுத்தி இறைவன் கிடையாது, அவர் அரசன், நம்முடைய முன்னோர்கள். ஞாபகம் வச்சிருக்கோம். இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பேரும் வைக்கலாம். இஸ்லாம் மார்க்கமே சொல்லுது. இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாமா? இந்த கிறுக்கு பைய இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாம். ஜாகிர் ஹுசேனுக்கு தமிழ் ஓம் முருகான்னு என்ன செய்யறான், இவனை மண்டையை கழுவி இவனை சொல்ல வச்சு துண்டை போட்டுவிட்டு பேச வச்சிருக்கான். அப்போ எந்த மாதிரி ஆட்க முஸ்லீம்னு போய் சேர்ந்தின்னு சொன்னால் உன்னை வாட்ச் பண்ணுவான், சுதாரிப்பா இருப்பான், இஸ்லாத்தை விடமாட்டான்னு சொன்னால் உனக்கு சொல்லக்கூடிய போதனை வேறையாக இருக்கும். இவன் எழுந்துருவான், தமிழ்னு சொன்னால் மாற்றிடலாம் இவனை அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள ஜனாசா தொழுகை இப்படி தான். உனக்கு பேர் ஓம் முருகா தான். வீரத்தமிழர் முன்னணின்னு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்குள்ள முருகனை வழிபடுவதற்கு என்று ஒரு உள்ள அமைப்பு வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். அந்த வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக பல வழிபாடுகள் நடத்தப்படுகிறது, பல உறுதிமொழிகள் எடுக்கப்படுகிறது. அந்த உறுதிமொழிகளில் அந்த ஹுமாயூன் கபீர்னு பேரை வச்சு திரிகிறான்ல, அவன் அதில் இருக்கிறான். வீர தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி, வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம். இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். 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 நீ இந்து இல்லையே, அது உன் மதம் இல்லையே, நீ யார் மறுபடி கேட்கிறான். இஸ்லாம் அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். இஸ்லாம் அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். இஸ்லாம் அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். கிறிஸ்தவர் அது ஐரோப்பிய மதம். நீ யார்? கடைசி வரைக்கும் பதில் இல்லை. நான் யார்? நான் சைவன், வீர சைவன். அதான் என் அடையாளம். நான் யார்? நான் சைவன், வீர சைவன். அதான் என் அடையாளம். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனோம். உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு, இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். இது எங்கள் மரபு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு, இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். இது எங்கள் மரபு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு, இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். இது எங்கள் மரபு. முருக திருமகன், அதனால முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மரபினர் என்பதற்காக திருநீரிட்டு. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. அப்படிப்பட்டவனை நான் வணங்கியிருக்கேன். என்னுடைய சொல்லமாடன், என்னுடைய கற்பனை சாமி, என்னுடைய குலதெய்வம் ஐயனாரு. என்னவன் யாருன்னு சொல்லுங்க. யாருடைய இறை? முருகன் யாருடைய இறை? சரி, இந்த பெருமாள் யாருடைய இறை? பெருமாள்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? 63 நாயன்மார்ல தமிழனை தவிர வேற மொழிக்காரன் இருக்கானா? 12 ஆழ்வார்கள்ல யாராவது வேற மொழிக்காரன் இருக்கானா? 18 சித்தர்ல வேற யாராவது இருக்கானா? ஆமா, ஆண்டாள் பாசுரம் எதுல பாடப்பட்டது? ஆண்டாள் கோயில்ல இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தமிழ்ல பாடப்படுதா? அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு? வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய பெருமாள் எங்களுடைய மாயவன், எங்களுடைய மாயோன், எங்களுடைய கண்ணன். நாங்க வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையா அழைச்சான். அதான் நீங்க வணங்குற பெருமாள் திருமால். நீ என் தெய்வத்தை எனக்கு கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கு. ஆனா இதையெல்லாம் கையில் எடுத்தவன் முருகனை விட்டான். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் என்று கடைசி வரை அடையாளப்படுத்திட்டான். இத்தனை கட்சி இருக்கும் போது நம்மளை மட்டும் இவன் தமிழனுக்கான கட்சின்னு தள்ளுறது மாதிரி நம்ம மூதாதை முருகனையும் அவன் தள்ளிட்டான்.
உங்களுக்கு முருகனின் வேல் ராவண பெரும்பாட்டனின் ஒரு தனி இடுகாடு அமைக்கணும். அதை இறந்தவர்களை புதைப்பதற்கு நாம் தமிழர் இடுகாடு என்று அமைக்க வேண்டும். எவனெல்லாம் அது பண்ணிட்டு போய் சேர்ந்து விட்டான் அவனையெல்லாம் அவங்களுடைய சர்ச்சில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் அடக்காம, அவங்களுடைய பள்ளிவாசலில் உள்ள கபுர்ஸ்தானில் அடக்காம, இவன் வச்சுக்கிற அந்த அடக்கத்தலத்தில் கொண்டு அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்யும் போது இந்த சாவுள்ள மீதுங்கிறவனுக்கு செஞ்சாங்க இல்லை, அந்த மாதிரியான வீர வணக்கம்லாம் போட்டு என்ன செய்யணும், அடக்கணும் என்பதற்காக வேண்டி இடுகாடும் அவனுடைய கொள்கையில் வச்சிருக்கிறான். இடுகாடு வைத்துக் கொள்வது, இடுகாடு வைத்துவதை பற்றி என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, சாதி சமய வேறுபாடுகளை கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம். தமிழ் கூடல் விழாக்கள் சிற்றூர் மட்டம் வரை நடத்துவோம். தமிழர் திருமண மண்டபங்கள், தமிழர் இடுகாடு சுடுகாடுகள் அமைப்போம். தமிழருக்குன்னு தனி இடுகாடு அமைக்கிறான். ஒரு கட்சிக்கு எதுக்கு இடுகாடு? அப்போ இவனை மாதிரி இந்த பேரமான ஓம் முருகா மாதிரி இருப்பான், உமாயன் கபீர்லாம் அவனுங்களாம் அடக்கம் செய்யணும்ல, அதுக்காக வேண்டி இடுகாடு அமைக்க போகிறாங்க. அப்போ இடுகாடு அமைத்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க மரம் இஸ்லாமியெல்லாம் கைவிட்டுட்டு, கிறிஸ்துவ மார்க்கத்தெல்லாம் கைவிட்டுட்டு, இந்துக்களாக இருக்கிறவங்க உங்களுக்குன்னு உள்ள மதச்சடங்கெல்லாம் கைவிட்டுட்டு வீர வணக்கம் நினைத்தா சொல்லி கொண்டே போச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ இவனுடைய திட்டம் என்ன என்று கேட்டால், வெறுமனை எழுதி வைத்தது மாத்திரமல்ல, இதை கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறான்.